அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். கற்பனை திறன் மிக்க கடகராசி அன்பர்களை, தங்களது ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்கள் வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றியும் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில கடகராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களையும் சில அன்பர்கள் வாங்குவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம். கல்வி பயிலும் மாணவர்கள் திறம்பட தங்களது கல்வியினை தொடர்வீர்கள். தங்களது நினைவாற்றல் நன்கு பெருகும். தங்களது புத்திசாலித்தனத்தால் போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 20, 21 மற்றும் 22ஆம் தேதிகள் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதத்திற்கு 16ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 18ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 19ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 28ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 14ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 8ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 15ஆம் தேதியும் ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதியும் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்.
சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 16ஆம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும் மே மாதம் 31ஆம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.